ஆணுறுப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? பொதுவாக நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய தகவல்கள் நமக்கு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு தவறான விஷயம்னா, இதெல்லாம் நிரூபிக்கப்படாத விஷயங்களை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், ஒரு ட்ரிவியலான ஒரு எஃபெக்ட் இருக்கும், மிகப்பெரிய ஒரு அதில் லாபம் இருக்காது. இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நிறைய மருந்துகள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் 5% 10% ஹெல்ப் பண்ணும், மிகப்பெரிய ஹெல்ப் இருக்காது. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, பெப்பாவேரின் இன்ஜெக்ஷன் இருக்கு, ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஜெக்ஷனை ஆணுறுப்பில் போடுவோம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எத்தனை முறை போட முடியும் ஒரு ஆணுக்கு? அப்போது இந்த உணவு வகைகள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால் ஆணுறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அல்லது இப்படி சொல்லுவோம், உங்கள் ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையோடு இருந்தால் உங்கள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பீனிஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு டிபி இருக்குது, ஒரு ஹெச்ஐவி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்குது, நீண்ட கால நோய் இருக்குது, டயபெட்டிஸ் நல்லா கவனிக்காமல் இருக்கிறீங்க, நீண்ட கால நோய் இருக்குது, இல்லை பல நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்க, தலைமுடிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மனதில் மனநோய் இல்லை மனநோய்க்கான மாத்திரைகள், காக்கா வலிப்பு போன்ற நோய்களுக்கான மாத்திரைகள், இதெல்லாம் சாப்பிடும்போது விரைப்புத்தன்மை குறையும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், சரியாக வச்சுக்கணும், நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சர்க்கரை, ரத்த கொதிப்பு, இதெல்லாம் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் நல்லா பண்ணணும். அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நீங்கள் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஆணுறுப்பு நல்லா இருக்கும். நம்ம ஊரில் அதை பற்றி தவறான ஒரு படத்தில் சினிமா ஜோக்கில் எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் கூட நல்லது. ஏன் நல்லது? உடற்பயிற்சி பண்ணும்போது உடல் பலமாக இருக்கும். செக்ஸுக்கு உடல் பலமும் கவர்ச்சியுமே நல்லது, முக்கியம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது முக்கியம். 2வது, உடற்பயிற்சி நீங்கள் பண்ணும்போது மேல் ஹார்மோன், ஆண் ஹார்மோன் அதிகமாகும் பாடியில். ஆண் ஹார்மோன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகமாகும். குறிப்பிட்ட இந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த இதை சாப்பிடுங்க அப்படின்றதெல்லாம் 1% 2% கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஆனால் குறிப்பிட்ட இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்றதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படாமல் நிறைய விஷயங்களை நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 10 வெள்ளை பூண்டை சாப்பிடுங்க, கேன்சர் வராதுன்றாங்க. யார் இந்த ஆராய்ச்சி பண்ணுது? இது எதுவும் ஆராய்ச்சி, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளை தான் நம்ம சொல்லணும், நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளை தான் சொல்லணும். ஸோ ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 1, நல்ல ஆணுறுப்பு விரைப்புத்தன்மைக்கு உடற்பயிற்சி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உணவில் ஜங்க் ஃபுட்டு சேர்க்காதீங்க. இந்த ஆல்கஹால், மது, சிகரெட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதோட ஜங்க் உணவு, குப்பை உணவுகளை எல்லாம் கண்ணா பின்னான்னு எதையாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம்னா ஏகப்பட்ட உணவுகள் இருக்கும், மாதக்கணக்கில் அங்கே இருக்கும். அதில் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். எல்லாமே ஆண்மை குறைவு உண்டு பண்ணும், விந்தணுக்களை குறைக்கும். எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, கெட்டு போக அமைச்சிருப்பாங்க. தண்ணி 3 மாதம் 4 மாதத்துக்கு எக்ஸ்பைரி வச்சுருக்கிறது தண்ணி பாட்டில் இருக்கும். சாதாரண தண்ணி வெளியே வச்சோன்னா 2-3 நாளில் கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ப்ரிசர்வேட்டிவும் இருக்கும். அது எல்லாமே நமக்கு ஆபத்தானது. ஸோ உணவு, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தூங்கலை, 2 நாள் தூங்கலைன்னா உங்களால் செக்ஸே பண்ண முடியாது. செக்ஸில் ஆர்வமே போயிடும். அதே மாதிரி உணவு தான். 2 நாள் பட்னியாக இருந்தாலும் பசி வந்தால் 10 பறந்து போயிடும். அந்த 10ல் 1 செக்ஸு. பட்னியாக இருக்கிறவன் செக்ஸை யார் வந்தாலும் பக்கத்தில் வந்தாலும் கூட பண்ண முடியாது. ஸோ உறக்கம், உடற்பயிற்சி, உணவு,
அது மாதிரி உடல் உறவு பண்ண நல்லா ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப எனக்கு ஆர்வம் இருந்தால் பண்ணுவேன்னு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி பண்ணுங்க. நீங்கள் நிறைய பண்ண செக்ஸ் ஆர்வம் அதிகமாகும். ஆர்வம் ஒருத்தருக்கு லைட்டாக ஒரு விருப்பம் இருந்தால் கூட அது செக்ஸ் பண்ணிடணும். இன்னும் சொல்ல போனால் செக்ஸ் டெய்லி பண்ணுறது நல்லது. செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. தினமும் செக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்டரும் உங்களுக்கு தேவையில்லை, லாயரும் வர வேண்டியதில்லை, விவாகரத்தும் வராது, உடல் நல கோளாறு வராது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் 50% குறையுது, ப்ராஸ்டேட் கேன்சர் 40% குறையுது. ஒரு 20 நன்மைகள் இருக்குது. டிப்ரெஷன் வராது, இளமையாக இருப்பீங்க, உடல் வலிமையாக இருக்கும், அது ஒரு எக்ஸசைஸு, தற்கொலை எண்ணங்கள் குறையும். இப்படி ஏராளமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான நன்மைகள் அதில் இருக்குது. அதனால அது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இவை எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான விரைப்புத்தன்மைக்கு தேவை. அதனால ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க. பிஎம்ஐ உடல் எடையை நார்மலாக வச்சுக்கோங்க, எக்ஸஸாக வைக்காதீங்க. கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் வந்துருச்சுன்னா வராமல் பார்த்துக்கோங்க, வந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. பச்சை காய்கறிகள், அதே மாதிரி கனிகள் நிறைய சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது நடங்க. இளைஞர்கள், வயதானவங்க 6,000 ஸ்டெப்ஸாவது நடங்க. ஜிம் போகிறது ரொம்ப நல்லது. செக்ஸ் நீங்கள் இயல்பாக வாரத்துக்கு 3 முறையாவது பண்ணுங்க. செக்ஸ் பண்ண செக்ஸ் நல்லாகும், பெட்டராக இருக்கும், உடலும் நல்லாகும். கிரீன் டீ சாப்பிடுங்க. அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கு உலகம் முழுவதும். ஒரு நாளைக்கு 2 முறை கிரீன் டீ சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பாடிக்கு வருதுன்னு நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. மனதை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம உடலும் மனதும் நல்லா இருந்தால் தான் ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. அதனால சந்தோஷமாக இருக்கணும். ஏன் வராது? மாத்திரை, வயகரா மாத்திரை போட்டாலும் வராது. சில பேர் சொல்லுவாங்க, வயகரா மாத்திரை நான் போடுறேன், எனக்கு வரப்பே வரல சார். ஏன்னா அது நேரடியாக விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணாது. இப்போ டைஃபாய்டு இருக்கவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி கவலை இல்லை, வேற அவங்க டைஃபாய்டு சரியாயிடும். ஆனால் விரைப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் மாத்திரை நீங்கள் போட்டாலும் மூளையிலிருந்து நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று சுரக்கணும். அது சுரந்த பிறகு அது ரத்த நாளங்களை விரிவுபடுத்தும் ஆணுறுப்புல. அதுக்கப்புறம் அந்த விரிவான ரத்த நாளங்களை சுருங்க விடாமல் இந்த மருந்துகள் பாதுகாக்கும், மேலும் மேலும் விரிவடைய செய்யும். அப்போது முதல்ல நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கலைன்னா இந்த இதே இது ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் ஆக்சிலரேட்டர் வேலை செய்யும். வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் ஆக்சிலரேட்டர் எவ்வளோ அழுத்தினாலும் அது ஒன்றும் வேலை செய்யாது. அதுபோல் இது ஆக்சிலரேட்டர் மாதிரி. நீங்கள் நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காமல் இதை பண்ணும்போது ஆகாது. அடுத்து ஜங்க் ஃபுட்டு. கண்ணா பின்னா எதையாவது சாப்பிட்றது, ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஹெல்த்தியாக இருக்கலாம். இது ஆணுறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக விரைப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். வணக்கம்.